ஹாய் ஆல். கிட்ஸ் ஃபேவரட் பீனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி 1 கப் பச்சை வேர்க்கடலை எடுத்து வாணலியில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்ல ஒரு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் வேர்க்கடலையோட ஸ்கின் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க. அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. இப்போ வேர்க்கடலையோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. கூட உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சிக்க வேண்டியது தாங்க. அரைக்கும்போது எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. வேர்க்கடலையில் ஆயில் கண்டென்ட் இருக்கிறனால அதுவே எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வந்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான பீனட் லட்டு ரெடி. இன்றைக்கி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி மிளகாக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 தக்காளியையும் அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. கூட ஒரு 12 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. நான் செய்கிற டிஷ்ஷஸ்லையே என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேவரட் இந்த நாட்டுக்கோழி மிளகா கறிங்க. ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வெங்காயமும் மிளகாயும் நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் மிளகாயும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம், மிளகாய், தக்காளி 3மே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாங்க. சில பேர் எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில நேரம் கரிஞ்சு போயிருங்க. அதனால தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோங்க. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வெங்காயம், தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கறி ஆட் பண்ணிக்கலாங்க. கறி ஆட் பண்ணக்கப்புறம் கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அடுத்ததாக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நிறையா மசாலாலாம் தேவையில்லைங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் மசாலா ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் இன்றைக்கி இந்த மிளகா கறி வறுவலுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணலைங்க. ஆல்ரெடி சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குங்க. எப்போவுமே சிக்கன் பண்ணும்போது லிட் போட்டு சிம்மில் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சுங்க. இப்போ ஒரு லிட் போட்டு சிம்மில் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாங்க. மசாலாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுங்க, அதனால் நான் ஆட் பண்ணலைங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு எல்லாமே நல்லா குக்காகி வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி மிளகாய் கறி ரெடி.
சூடான சாதத்தோட இந்த வறுவலை வச்சு சர்வ் பண்ணுங்கள். அமிர்தமாக இருக்குங்க. இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் சண்டே எல்லாரையும் மீட் பண்ணுறேங்க. பாய்.